அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. திருவிழாவில் எங்களுக்கு ஒரு நாடகம் உண்டு. இதில் காகத்தை வரவழைக்கிறது அப்படின்னு சொன்னால் வரவழைக்கலாம். உங்களுதுல இருந்து இங்கே கூட்டி கொண்டு கூட்டத்தை யாராவது உண்மையாக வேறு லெவலாகவே அந்த ட்ராமாவை செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நித்திகா சமூக மாற்றிகை குழுண்ட ஒரு நீண்ட நாள் ஆட்சியாளராக இருக்கிறேன். என் பேர் குயனிதா. நான் சமூக மாற்றிகை குழுவில் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறேன். ஓகே, சமூக மாற்றிகை குழுவில் ஒரு அண்ணன் யூடியூப்ல டிக்டாக்ல எல்லாம் வீடியோ போடுவார், அவரை மட்டும் எனக்கு தெரியும். என் பேர் பஹி. நான் சமூக மாற்றிகை குழுவில் ஆர்டிஆன்னு இருக்கிறேன். அதோட வைப்ரேட் நடன குழு நடன கொரியோகிராஃபராக இருக்கேன். என்னுடைய பேர் சத்யசீலன். சீலன்டா கூட. வணக்கம், நான் சாரங்கன் கமலா கோதாஸ். கமலான்றது என்னுடைய அம்மா, கோதாஸ்ன்றது என்னுடைய அப்பா. நான் கனிஷ்டன். நான் ஊரடு. என் பேர் பாலசிங்கம் விஷ்ணு. நான் கீர்மலையில் இருக்கிறேன். அண்ணா இன்னும் அவருக்கு கொடுத்த கேரக்டர் இன்னும் வெளியில் வரலை அப்படிங்கிற நினைக்கிறேன். ஓகே, வாங்க செல்ஃபிக்கு. தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கப்போ ஒரு கோல் வந்தது. ஓகே, முற்றவெளி கிரவுண்டில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அது டூரிசம் பீரோவால் நடக்குதுண்டு எங்களுக்கு ஒரு கோல் வந்தது. நாங்கள் டூரிசம் டிகிரி முடித்த ஆக்கள் தான். என்னென்னா பனைத்திருவிழா நடக்குதுண்டு வந்தது. அது எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதை முதல் நாங்கள் வடிவாக தெரிஞ்சு கொள்ளணுமென்று தான் நாங்கள் வந்த பிறகு ஃபஸ்ட்டாகவே இவங்களோட ஒரு ட்ராமாவை தான் பார்த்தேன். இவங்க யாரையுமே இதில் ஒரு குரூப் நிற்கிறாங்க, இவங்க யாரையுமே எங்களுக்கு பெருசாக தெரியாது. அதில் ஒரு அண்ணன் யூடியூப்பில் டிக்டாக்லாம் வீடியோ போடுவார், அவரை மட்டும் எனக்கு தெரியும். இவங்க ஒரு ட்ராமா ஒன்று செஞ்சாங்க, உண்மையாகவே வேறு லெவல். அது என்ன எங்களோட பாரம்பரியம், அந்த பாரம்பரியம் நாங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போகணும், அது எங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ட்ராமா இருந்தது. அதுக்கு இவர் தான் டைரக்டர், இயக்குனர், எல்லாமே இந்த அண்ணா தான். ஆனால் உங்களோட நேம் என்ன? என்னுடைய பேர் சத்யசீலன். சீலன்டா கூட எங்களுடைய நாடக நண்பர்கள் அனைவருக்கும் சீலன்டா தான் தெரியும். ஓகே, ஓகேண்ணா. நீங்கள் இங்கே வந்ததன் நோக்கம் என்ன? நீங்கள் வந்த நோக்கம் வடிவாக நிறைவேறினதா? இங்கே உண்மையிலே நாங்கள் ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக இந்த நாடகத்துறையில், அரங்கத்துறையில், வடமாகாணத்தில் தளமாக கொண்டு இலங்கை முழுவதிலுமே தமிழ் நாடகத்துறையில் நிறைய ஆற்றுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாடக செயற்பாட்டாளர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் இதில் சுற்றுலாத்துறையினுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த பனைத்திருவிழாவில் எங்களுக்கு ஒரு நாடகம் ஒன்று செய்ய சொல்லி அவர்கள் கேட்டிருந்தீங்க. மிக குறுகின கால அழைப்பு. ஆகவே நாங்கள் மிக ஒரு 2 நாள் தான் இந்த நாடகத்தை தயார்படுத்தி அதற்காக முழு நேரமாக ஒத்திகை பார்த்து இன்றைக்கு கொஞ்சம் ஆர்டிகை செய்திருந்தோம். அது நிறைவாக இருந்தது. இருந்தாலும் இது இன்னுமே சாதாரண மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இங்கே வந்த ஆட்கள் எல்லாருக்குமே அதனுடைய பயன்கள் எல்லாம் தெரியும். ஆனால் சாதாரண மக்கள் தான் என்ன செய்யணும்னா, இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் நாங்கள் மிக அவசரமான வாழ்க்கை முறையில் உற்பத்தி செய்து சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுட்டோம். அப்போ பனை உற்பத்திகள் மிக பொறுமையாக நாங்கள் அதை உற்பத்தி செய்ய வேணும். பனையிலிருந்து பயணப்படுறது காத்திருக்க வேணும். அது ஒரு பருவகாலம் இருக்குது. விதையை நட்டு கிழங்க பிடுங்கி அதை இந்த பதப்படுத்தி அதை அந்த வருடம் முழுக்க வச்சு சாப்பிட்றது தான் எங்களுடைய பாரம்பரியமாக இருந்தது. ஆகவே அந்த வகையில் மனநிறைவாக இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு திருப்பி இந்த ஒரு ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் இருக்கைக்குள்ளே நாங்கள் இந்த பனை உற்பத்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு இதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். ஓகே, உண்மையான சிறப்பான தகவல்களை சொல்லியிருந்தீங்க. அது சரி, அந்த காலத்தில் முன்னோர்களை நாங்கள் உதாரணமாக வச்சு கொண்டோம்டா சாப்பாடு தான் அவங்களுக்கு மருந்தாக இருந்தது. ஆனால் உண்மையாக நீங்கள் இந்த காலம் நோட் பண்ணி பாருங்க, மருந்து தான் சாப்பாடாக இருக்குது. மார்னிங் எழும்பினதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன மருந்து போடணும், என்ன வருத்தத்துக்கு என்ன மருந்துண்டு அதுக்கு ஒரு அட்டவணையை போட்டு அதை சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த காலகட்டம் போய்கொண்டு இருக்குது. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், இப்போ ஒரு ட்ராமா நடந்ததுண்டு, அந்த ட்ராமாவில் பங்கு பெற்றார்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த புகழ் என்ன பிடிக்காது, சரியான தன்னடக்கம் உள்ளவங்க. அதுக்காக ஒருக்கா அவங்கள நாங்கள் இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணுறோம். அவங்கள்ட்ட கதைப்போம் கொஞ்சம் என்ன மாதிரி உண்டு. ஓகே, தெரியாத மாதிரி தான் நிற்கிறாங்க. ஒருக்கா வாங்க எல்லாரும், உங்களை அறிமுகப்படுத்து. என்ன பேர் அவர்ட? என்ன பேர் அவர்ட? பஹி. பஹி. ஓகே, ஊரல் பஹி. ஓகே, கூப்பிடுங்க. நடன இயக்குனர் யார் அவர்? ஓ யா,
டான்ஸ் குரூப் இயக்குனர். உண்மையாகவே பார்க்கவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் உண்மையாக வேறு லெவலாகவே அந்த ட்ராமாவை செஞ்சீங்க. ரொம்ப பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரே ஒர்க்குன்னு நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதில் உள்ள வர இப்படிலாம் வந்து பார்க்க மைண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ட்ராமா செஞ்சீங்க, என்ன நோக்கம் அதெல்லாம் விளங்கப்படுத்திட்டு. அக்கா உங்களோட பேர்? நான் நித்திகா, சமூக மாற்றிக குழுண்ட ஒரு நீண்ட நாள் ஆட்சியாளராக இருக்கிறேன். ஓகேக்கா, எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் 25 வருஷம் 25 பயணிக்கிறேன். சமூக மாற்றிய குழுவில் ஒரு 15 வருஷம். ஓகே அக்கா, 25 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாவாம். அவாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்த ஓகே, உங்களோட பேர்? என் பேர் வந்து குயேனிதா. நான் சமூக மாற்றிய குழுவில் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறேன். இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் இதுக்குள்ளே வந்து இணைஞ்சு கொண்டேன் நான். ஓகே, நான் ட்ராமா அண்ட் டிப்ளமா முடிச்சு கொண்டு இதில் எங்கே டிப்ளமா செய்வீங்க? டவர் ஹோல் தியேட்டர் ஃபவுண்டேஷனில் டிப்ளமா முடித்தேன். நான் இப்போ டிகிரி படித்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். உங்களோட பேர்? நடுவுக்கு வந்துக்கிறேன். ஓகே, சமூக மாற்றிய குழுவில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? ஒரு வருஷமாக இருக்கிறீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? இது பிடிச்சிருக்கா அந்த ஃபீல்ட்? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். மறுபடியும் மறுலைன் வரும் கதப்போம். உங்களோட பேர்? என் பேர் பஹி. நானும் சமூக மாற்றுவ குழுவில் ஆர்டிஆர்னு இருக்கிறேன். அதோட வைப்ரேட் நடன குழுன்னு நடன கொரியோகிராஃபராக இருக்கும். இது அனுபவம் நாங்கள் குறுகிய காலத்திலாம் செய்த நாங்கள் சொல்லி ஒரு நேற்று இரவு தான் ரேசலை பார்க்க தொடங்கினேன். எல்லாம் ஓகே ஆகி அதால் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு. மறுபடி எங்களை டீம் ஒத்துழைப்பால் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே வேறு லெவலாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருந்துச்சு. ஆனால் உங்களோட வீடியோஸ் தனிப்பட்ட முறையில் சொல்லணுமா இருந்தால் உங்களோட வீடியோஸ் நான் தொடர்ந்தே பார்க்குறேன். உண்மையாகவே இதை நான் ஆக்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தா தள்ளி விடுற மாதிரி இல்லை, ஃபுல்லாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவ்வளோ வடிவாக செய்கிறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னா. உங்களோட பேர்? வணக்கம், நான் வந்து சாரங்கன் கமலா கோதாஸ். கமலான்றது என்னுடைய அம்மா, கோதாஸ்ன்றது என்னுடைய அப்பா. நான் கடந்த 15 வருஷங்களுக்கு மேலாக வந்து சமூக மாற்றிய குழுவோட வந்து நாடக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வரேன். தொடர்ச்சியாக இந்த டீம் வந்து அதான் 2 நாள் ரிஹர்சல் பார்த்தோம்னா உடனே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ தொடர்ச்சியாக இப்போ நான் நாடகத்தை தாண்டி ஒரு வாழ்வியலாகவும் நாங்கள் கனெக்ட் ஆகியிருக்கிறதால வந்து தொடர்ந்து அவ்வளோ காலம் வந்து பயணிக்கிறதால வந்து எங்களுக்கு இந்த நாடகங்களை வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். உங்களோட பேர்? நான் வந்து கனிஷ்டன். நான் ஊரடு சமூக மாற்றிய குழுவில் வந்து ஒரு 15 வருஷமாக ஒரு ஆட்சியாளராக இருக்கிறேன். அதோட வைப்ரேட் டான்ஸ் குரூப்லேயும் ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறேன். இந்த பெனக்கு வந்து இவ்வளோ ஒரு டிமாண்ட் வச்சுருக்குறாங்க. இவ்வளோ வந்து அது 2 அழிஞ்சு போகிறதால இவ்வளோ விஷயத்தையும் வச்சுருக்காங்க. எங்களோட அப்பா ஒரு சீவல் தொழிலாளி தான். ஒரு 10-15 வருஷமாக ஒரு பனையிற சீவல் தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு ஆள் தான். நேர்களை எல்லோரும் பாருங்கன்னு சொன்னால் சீவல் தொழில் செஞ்சது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் உடைஞ்சதால் அதுக்கப்புறம் அந்த தொழிலை விட்டுட்டு இப்போ சும்மா வேறு தொழில் செஞ்சுருக்கார். அப்போ எனக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குன்றதை நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. ஏன்னா வாழ்த்துக்கள். அதோட உங்களுக்கு 8ஆம் தேதி வெட்டிங் என்று சொன்னாங்களா, அதற்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோட அண்ணா. அவருக்கு மிகுந்த வரவேற்பு இங்கு அளிக்கப்படுவதை நீங்கள் காணலாம். இசை கலைஞர்களை யாருடைய தலைவா அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஓகே அண்ணா, வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் வந்து பாலசிங்கம் விஷ்ணு. நான் கீர்மலையில் இருக்கிறேன். சமூகத்தில் வந்து நிறைய காலமாக இருக்கிறேன். எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் 10 வருஷமாக அந்த தொடர்பில் இருக்கிறேன். நான் இப்போ திரும்ப வந்து இதில் இணைஞ்சது வந்து ஒரு 2 வருஷம். நாடகம் நடிக்கிறது, மியூசிக் செய்கிறது அந்த மாதிரி. ஓகே அண்ணா, நீங்கள் வரும்போது இவங்க அழைச்ச வரவேற்பை பார்க்கும்போதே தெரியுது இந்த டீமில் நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு ஆளுண்டு. ஓகே, அதற்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா. உங்களை எல்லாருக்கும் முதல்ல நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்னா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மற்றவங்கள மகிழ்விக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, எங்களோட பாரம்பரியத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போதே நாங்கள் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். அதுக்கு ஒரு கொடுப்பனவு தான். அதற்கு உங்களுக்கு முதல்ல நன்றிகளை சொல்கிறத விட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆனால் நீங்கள் ஏதோ கடைக்கு வந்தீங்களா? ஓ சீரியஸா? ஓகே ஓகே. இவருக்கு நிறைய திறமைகள் இருக்கிறதா நண்பர்கள் சொல்கிறாங்க. மிமிக்ரியும் செய்வாரா எங்களுக்காக? இப்போ சீரியஸா? ஆனால் அவங்க எங்களுக்காக ப்ளீஸ், எங்களுக்காக. அதுக்கு முதல் எல்லாரையும் விட எனக்கு வயது குறைவு, அதால் வந்து இவியல் எண்ணில் வந்து நிறைய விருப்பம் இருக்கு. எல்லாரையும் விட எனக்கு 1 வயசு 2 வயசு குறைவாக இருக்கு. நான் தான் லோவில் இருக்கிறேன் சின்ன ஆள். அதை மிமிக்ரி பண்ணுவாங்களேண்டாங்களா? அதை ஒருக்கா மிமிக்ரி வந்து ரைட். இப்போ வந்து இதில் காகத்தை வரவழைக்கிறது அப்படின்னு சொன்னால் வரவழைக்கலாம். பார்க்கலாமா? பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு கொத்தும். ஆனால் மைக் வேணும். மைக் வேணும். ஓ அவஸ்தா. நான் பிடிக்கிறேன், நீங்கள் செய்ய. கொண்டு வர போறோம் தெரியும். ரைட். இப்போ அவைகள் வந்து பசியில் இருக்கணும் போல கிடக்குது. அவைய கேட்கல, அங்கே பாட்டு கேட்குது. அதால் வந்து கேட்கல குறை நிற்காதுங்க. நான் வேலைக்கு வெறுவினம் அப்படி இப்போ வெறையில் குறை நிற்காதுங்க. ரைட், நன்றி. எடிட் பண்ணல, நாங்கள் ரியலாகவே சொல்லுவோம். இல்லைண்ணா நீங்கள் சார் உண்மையாக உங்களோட மிமிக்ரி வேறு லெவல். சீரியஸாக விளங்கியில குழந்தை பிள்ளை மாதிரி. ரைட். இப்போ வந்து ஒரு ஆளுக்கு பவா கிடச்சிருக்கு. அது பிறந்த உடனே எப்படி கற்றுனதான் நான் தானே இருக்கேன். சிரிக்கிறீங்க. நன்றி. சீரியஸாக வேறு லெவல். உண்மையான நன்றிகள், அதோட வாழ்த்துக்கள். ஓகே, உங்களை அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா உங்களோட டைம் நீங்கள் இப்போ வெளிக்கிட்டீங்கன்னு என்று நினைக்கிறேன். அதோடையும் நீங்கள் உங்களோட டைமை எங்களுக்கு தந்ததுக்காக உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா இன்னும் அவருக்கு கொடுத்த கேரக்டர் வந்து இன்னும் வெளியில் வரலை அப்படிங்கிற நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. செல்ஃபி ஒன்று எடுப்போம் எல்லாரும். மீடியா மதி உங்களுதுல இருந்து இங்கே கூட்டி கொண்டு கூட்டத்தை யாராவது ஒரு ஆள் யார் வடிவா செல்ஃபி எடுப்பீங்களோ யாராவது ஒரு ஆள் எடுக்கலாம். இங்கே வாங்க செல்ஃபிக்கு வாங்க. உங்களோட சேனல் என்னது? உங்களோட நேம்? இல்லை உங்களோட டிக்டாக்கு கேட்குறேன் நான். இப்போ பேருங்களை அதில் நான் ஃபோட்டோஸை போட்டு விடுறேன். அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருக்கா. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.